ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். இந்த லெசன்லேருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் மூலமாகவே இங்கிலீஷை கற்றுக்க போகிறோம். ஆமாங்க, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்தில் இல்லை, நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், ஆனால் மறந்து போகுது. அதே மாதிரி ஒரு வேர்டை எப்படி உச்சரிக்கிறது, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அதுக்கெலாம் தனித்தனியாக லெசன்ஸ் ரெடி பண்ணணும்னு வச்சிங்களேன், பயங்கரமாக போர் அடிக்குது. இப்போ நானே கூட சரி லெசன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தடவை 2 தடவை பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் நான் அந்த லெசன்ஸை அப்லோடே பண்ணுவேன். சப்போஸ் எனக்கே அது பிடிக்கல அப்படின்னும் போது மற்றவங்களுக்கும் பிடிக்கணுன்றது கட்டாயம் கிடையாது இல்லையா? அப்போ நாம் செய்கிற சாப்பாடு நாம் விரும்பி சாப்பிட்றோம் அப்படின்னா தான் 4 பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நாம் செய்கிற சாப்பாடு நமக்கே பிடிக்கல அப்படின்னா சரி ரைட். இந்த ஜோக்ஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பீங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஹியூமராகவும் இருக்கும், ஒரு நகைச்சுவையாக இருக்கும். ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுன்றது இருக்கும். நீங்கள் ஒரு வேர்டோட மீனிங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங்கை பொறுத்த வரைக்கும், ஹியூமன் பீயிங்னு கிடையாது, எல்லா லிவிங் கிரியேச்சருக்குமே என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு விஷயந்தான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் திரும்ப செய்வாங்க. சேம் அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் சரி ஒரு ஜோக் மூலமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் இது, ஓகேங்களா? இது ஒரு 10 லெசன் வரைக்கும் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து அந்த 10 லெசன்ன்றது 100 ஆகலாம், 100 மேபி 1000 லெசன்ஸாக கூட மாறலாம். இந்த செட் ஆஃப் லெசன்ஸ் யாருக்காக அப்படின்னா இன்டர்மீடியட் லெவல். அதை நான் முதல்ல சொல்லிடணும். ஒருவேளை இந்த லெசன் பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஸ்டார்டர் லெவல், அதாவது நான் இப்போ தான் ஏபிசிடியே பழகிறேன், எனக்கு இந்த வார்த்தைகள் கூட படிக்க தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பிகினர், எனக்கு ஏற்கனவே படிக்க தெரியும் சார், பட் நிறைய மீனிங்ஸ் தெரியாது, ஏதோ அரைக்கறையாக கொஞ்சம் தெரியும் அப்படின்னா மேபி நீங்கள் இந்த இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ஜோக்ஸை பார்க்கலாம். அது எல்லாமே புரியும் சொல்ல முடியாது. அப்போ இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வேர்டுனா என்ன, அதுக்கான மீனிங் என்னென்னு தெரியும், பட் அதுக்கான ப்ரொனவுன்சியேஷன் வராது அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷன்லாம் கிளியராக கற்றுக்குவாங்க. கூடவே அதுக்கான தமிழ் மீனிங்கும் சொல்லுவேன். பட் எல்லா தமிழ் மீனிங்கும் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய வேர்டு இருக்குது, இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கிற வேர்டு இருக்குது, இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணாத வேர்டு அப்படின்னா அதுக்கான தமிழ் மீனிங் இதில் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. ஜஸ்ட் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜோக் மூலமாக நான் கற்றுக் கொடுக்குற இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே செட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக லைனாக இருக்கும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத லெசன்ஸ்லாம் கூட இருக்கும். அது மற்றவங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இங்கிலீஷ் த்ரூ ஜோக்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தால் இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான விஷயம், இப்போதைக்கு 10 லெசன் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட ஆதரவை பொறுத்து தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் கான்செப்ட் ட்ரை பண்ணலாமான்றதை யோசிக்கலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லெசனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.